ஒரு மாதிரியான ட்விஸ்டிங் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். எப்படி? திஸ் இஸ் அ வேவ் லென்த் lambda incident on the 3 photoelectric cells 1 2 3. Threshold wavelength of these photoelectric cells are lambda 1 lambda 2 lambda 3. ஓகேங்களா? இவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் பொட்டன்ஷியல்ஸும் இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ the first one lambda 1 is less than lambda. Second one lambda 2 is greater than lambda. Third condition is lambda 3 is much greater than lambda. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து எங்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்படி பேசுறேன்னு பாருங்க. நான் சிம்பிள் ஃபார்மேட்டை மட்டும் எடுத்து அதை நான் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னாவே அதுக்கு ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு பராமீட்டரை எடுப்போம். ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த கிவன் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை விட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கணும். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ என்னுடைய த்ரெஷோல்டு வேவ் லென்த் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த கிவன் வேவ் லென்த் அப்படிங்கிறது தானே பராமீட்டர் இங்க. ஸோ இங்க த்ரெஷோல்டு வேவ் லென்த் என்னென்ன இருக்கு? lambda 1 lambda 2 lambda 3. ஸோ இந்த lambda 1 lambda 2 lambda 3 இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் அப்படிங்கிற பராமீட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த பராமீட்டர்ல இருந்து நம்ம இங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்திருக்கும், யாருக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்திருக்காதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறது ஜஸ்ட் ரிலேஷன். நீங்க டைரக்ட் ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் lambda நாட் threshold wavelength should be greater than the given wavelength. இதுதான் கான்டென்ட். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே லாம்டாங்கிற வேவ் லென்த் தான் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் மை வேவ் லென்த். அப்ப நான் கொடுக்குற வேவ் லென்த் அதிகமா இருக்கு. ஆனா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா நம்ம கொடுக்குற வேவ் லென்த் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். அப்பதான் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அங்க பிரேக் ஆயிடுச்சா? அப்போ உங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடந்திருக்காது. ஸோ பொட்டன்ஷியல் ஆன் த ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் ஒனுக்கு வரலாம். த்ரெஷோல்டு வேவ்லென்த் அதிகம், இங்கேயும் த்ரெஷோல்டு வேவ்லென்த் ரொம்ப அதிகம், மச் கிரேட்டரா. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பொட்டன்ஷியல்ஸ் இருந்திருக்கும். யாருக்கு வேவ்லென்த் அதிகமோ அவங்க தான் இங்க அதிகமான பொட்டன்ஷியலோட இருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படிங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். V1 is equal to 0, V3 is greater than V2. ஸோ ஆப்ஷன் 3ங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் பசங்களா. சிம்பிளா அப்ளை பண்ணிட்டுமா?